السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நற்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் புனித ஜும்மாவுடைய தினத்தில் இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இறை இல்லம் அல்லாஹ்வுடைய வீடு என்று சொன்னால் ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய, மலக்குமார்களுடைய துஆவை பெறக்கூடிய இடங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். மஸ்ஜித் என்கின்ற அந்த அரபி வாசகத்திற்கு சஜ்தா செய்யக்கூடிய இடம் என்று பெயர். சஜ்தா நாம் தொழுகையிலே செய்கின்றோம். சில நேரங்களில் சஜ்தா தனியாக நாம் செய்து துஆக்களில் ஈடுபடுகின்றோம். குர்ஆன் ஓதுவதில் சஜ்தாவினுடைய வசனங்கள் வந்தால் நாம் சஜ்தா செய்கின்றோம். அதிகமாக சஜ்தாக்கள் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது தொழுகை மாத்திரம். தொழுகை எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு ஆக விருப்பமான அமல் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், என்னுடைய கண் குளிர்ச்சி குர்ரத்து ஐனி ஃபி ஸலா என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது. நாம் தனிமையிலே அமர்ந்திருக்கிறோம், அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றோம், துஆ செய்கின்றோம், தஸ்பீஹாத்துகள் ஓதுகின்றோம், தக்பீர் அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுகின்றோம், ஸலவாத் ஓதுகின்றோம், துஆ செய்கின்றோம் என்று தனிப்பட்ட
அமல்களை நாம் நினைத்து பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த அமலும் தொழுகைக்குள்ளே அடக்கம். ஒரு மனிதன் தொழுவதற்காக தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினான் என்று சொன்னால் அதற்குள் அல்லாஹுவை புகழ்வது உண்டு. குர்ஆன் திலாவத், அல்லாஹ்வுடைய இறை வசனமாகிய குர்ஆனை ஓதுதல் தொழுகையிலே உண்டு. தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அலா சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று சொல்லி அல்லாஹ்வை துதிக்கின்ற அந்த வாசகங்கள் தொழுகையிலே உண்டு. இன்னும் ரப்பனா வலக்கல் ஹம்து, அவனை புகழக்கூடிய வாசகங்கள் சனாவில் தொடங்கி நாம் ருக்கூவில் இருந்து எழுகின்ற அந்த நேரத்தில் ஓதக்கூடிய அந்த துஆவிலும் உண்டு. அதற்கடுத்து நாம் அத்தஹியாத்தில் அல்லாஹ்வை புகழுகின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுகின்றோம். அதற்கடுத்து நாம் அல்லாஹ்விடம் துஆவும் செய்கின்றோம். இப்படி ஒட்டுமொத்த அமல்களையும் அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு செயல்தான் தொழுகை. அந்த தொழுகையை நாம் எவ்வாறு பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய அமல்கள் எவ்வாறு இருக்கிறது, இப்படி ஒட்டுமொத்த அமல்களும் அல்லாஹ்விற்கு நெருக்கமான இன்னும் சொர்க்கத்திற்கு நாம் செல்வதற்குண்டான தகுதிக்குண்டான அமல் இந்த தொழுகையிலே உண்டு. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற அந்த பிரபல்யமான ஹதீஸ், மிஃப்தாஹுல் ஜன்னத்தி அஸ்ஸலா, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சொர்க்கத்தினுடைய சாவி என்கின்ற இந்த ஹதீசுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது தொழுகையை நிறைவேற்றக்கூடிய இடங்களாக அல்லாஹ் இந்த பள்ளிகளை ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்னும் ஒருபடி மேலாக பள்ளிவாசல், அதை நாம் எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கின்றோம், எந்த கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும்? ஒவ்வொரு நேரமும் தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பள்ளியினுடைய ஒலிபெருக்கு ஹதீஸிலே வருகிறது, பாங்கு சப்தத்தை கேட்டு ஷைத்தான் விரண்டோடுகிறான். எந்த அளவுக்குனா அவனுடைய அந்த பாங்கனுடைய சப்தம் எங்க போய் கேட்காம இருக்குதோ அது வரைக்கும் ஷைத்தான் வெளியே ஓடுறான். ஷைத்தானை விரட்டக்கூடிய இடம், விரண்டு ஓடிவிட்டு மீண்டும் வருகிறான். எப்படியாவது மனிதர்களை வழிகெடுக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்திலே வந்து தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள் இவைகள் எல்லாம் இருந்த பொழுதிலும் உது செய்து கொண்டு ஒரு அடியான் தொழ நின்றார் என்று சொன்னான். இன்னும் ஒருபடி மேலாக இக்காமத்து சொல்லப்படுகின்ற பொழுது ஷைத்தான் விரண்டோடுகிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை உச்சரிக்கின்ற நேரத்தில் ஷைத்தான் அந்த இடத்தில் இருப்பதில்லை, ஷைத்தான் விரண்டோடுகிறான். இப்படி ஷைத்தானை வெளியெடுக்கக்கூடிய இடம். ஒரு மனிதன் வீட்டிலிருந்து உது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வேண்டி வருகிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு நன்மையை எழுதுகிறான். ஒவ்வொரு மறு எட்டிற்கும் ஒரு பாவத்தை அளிக்கின்றான், ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான். இன்னும் சொல்ல போனால் வீட்டிலிருந்து உது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வேண்டி வருகின்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளில் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை, ஒவ்வொரு எட்டுக்கும் தீமை அழிக்கப்பட்டு, ஒவ்வொரு எட்டுக்கும் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு இன்னும் ஒருபடி மேலாக ஹஜ் உம்ரா செய்த நன்மையை கூட அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார். இப்படி ஒரு மனிதன் பள்ளிவாசலை நெருங்குகின்ற பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற நன்மையான காரியங்கள். ஒரு ஊரில் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே இந்த பள்ளிவாசல் வழியாக அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன் இவைகள் எல்லாம். எனவேதான் மற்ற இடங்களில் எல்லாம் நுழையும் பொழுது வெவ்வேறு துஆக்கள் இருந்தாலும் பள்ளிக்குள்ளே நுழைகின்ற பொழுது யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு நீ திறந்தருள்வாயாக,
உன்னுடைய ரஹமத் என்கின்ற அந்த வாசலை எனக்கு நீ திறந்து கொடு. துவா. நாம் பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஓதக்கூடிய துவா அல்லாஹும் அஃப்தஹ் லி. சில பள்ளி வாசல்களில் வாயில்களில் ஒட்டப்பட்டு இருக்கும் அந்த துவாக்கள், அல்லாஹும் அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் எனக்காக உன்னுடைய ரஹமத்தினுடைய வாசலை நீ திறந்து அருள்வாயாக என்கின்ற துவாவை நாம் ஓதிக்கொண்டு வருகின்றோம். அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே வருகின்றோம். உன்னுடைய ரஹமத்து எனக்கு வேண்டும். அந்த ரஹமத்தை கிடைக்கக்கூடிய இடங்களாக அல்லாஹ் பள்ளிவாசலை வைத்திருக்கின்றார். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலை எவ்வாறெல்லாம் நேசிக்க சொல்லி இருக்கிறார்கள், நேசித்து இருக்கிறார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது மக்கமா நகரம் இந்த பூமியிலேயே ஆக சிறந்த புண்ணியமான பூமி அது. இருந்தாலும் அன்றைக்குண்டான காலகட்டத்தில் மக்காவாசிகள் இஸ்லாத்திற்கு கடுமையான எதிர்ப்பு கொடுத்து கொடுக்கின்ற நேரத்தில் நிம்மதியாக தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை. ஒரு ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை. ஏழை எளிய சஹாபாக்களால் தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை பள்ளியில் சென்று. அவ்வப்போது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்குள் தொழுவது வழக்கம். பெரிய குடும்பம் என்பதனால் ஒரு சிலர் நபியை எதிர்ப்பதற்கு துணிவு வரவில்லை என்றாலும் மேலும் ஒரு சிலர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற பொழுது கழுத்திலே துண்டை இறுக்கிய வரலாறு எல்லாம் உண்டு. துண்டை போட்டு முறுக்குவார்கள் கழுத்தில். சஜ்தாவின் போது ஒட்டகத்தினுடைய மலக்குடலை எடுத்து கொண்டு வந்து போடுவார்கள். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி நிம்மதியாக இபாதத்து செய்ய முடியவில்லை. ஒரு கட்டத்தில் பலவீனமான அந்த மக்கமா நகரத்தினுடைய இஸ்லாமிய பெருமக்கள், சஹாபா பெருமக்கள் கேட்கின்ற துஆவை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தின் ஸாலிமி அஹ்லுஹா. எங்களை இந்த ஊரில் இருந்து, இந்த ஊர்க்காரங்க செய்யற அநியாயத்தில் இருந்து எங்களை காப்பாற்றி இந்த ஊரில் இருந்து என்னை வெளியாக்கி ஹிஜ்ரத் என்கின்ற உத்தரவை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஹிஜ்ரத் செஞ்சு ஹிஜ்ரத்தினுடைய பயணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வெளியாகி மதீனாவிற்குள் நுழைவதற்கு முன்பாக குபாவில் தங்குகிறார்கள். குபாவில் தங்கி அந்த கிட்டத்தட்ட ஒரு வார காலம், ஒரு 4-5 நாட்களுக்குள் அங்கே தங்கி இருந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த காரியம் முதலாக பள்ளிவாசலை கட்டுகிறார். முதல் கட்டப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளி மஸ்ஜித் குபா நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். நாம் சுதந்திரமாக அங்கே தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை. தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, ஒரு அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி ஒரு ஆலயம் ஏற்படுத்த முடியவில்லை. இறை இல்லம் இருந்த பொழுதிலும் கூட, காபத்துல்லா இருந்த பொழுதிலும் கூட சுதந்திரமாக அங்கு சென்று அமல்கள் செய்ய முடியவில்லை, தொழ முடியவில்லை. இப்பொழுது நாம் இஸ்லாத்தை, அதனுடைய வளர்ச்சி பாதையை இன்னும் சஹாபாக்கள் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அமைப்பதற்காக வேண்டி நாம் அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாம் வந்திருக்கிறோம். வந்த இடத்தில் முதல் காரியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை உருவாக்குகிறார்கள். அதற்கடுத்து அங்கு தங்கியிருந்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீ. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவினுடைய அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது.
ஆரம்ப காலத்தில் தக்வாவுடைய அஸ்திவாரத்தில் உருவாக்கப்பட்ட பள்ளி, அந்த பள்ளியிலிருந்து தொடங்கியதுதான் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடங்களில் உருவாகக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் அஸ்திவாரம். முடித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை மீண்டும் மதீனாவை நோக்கி புறப்பட ஆயத்தமாகின்ற பொழுது, இப்பொழுது இஸ்லாம் நிம்மதியாக இபாதத் செய்வதற்குண்டான ஒரு சூழல் அமைக்கப்பட்டு விட்டது. ஜமாத்தாக தொழுவதற்குண்டான ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டு விட்டது. ரப்புல் ஆலமீன் ஜும்மாவுடைய தொழுகையை கடமையாக ஆக்குகிறார். ஜும்மாவுடைய தொழுகையை கடமையாக ஆக்குகிறார். மதீனாவிலிருந்து குபாவுக்கும் மதீனாவுக்கும் அன்றைக்கு உண்டான யஸ்ரிப் என்கின்ற அந்த கிராமத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக அல்லாஹு தஆலா ஜும்மாவுடைய தொழுகையை கடமையாக ஆக்குகிறான். எந்த இடத்தில் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கினானோ அந்த இடத்தில் நின்று சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். இன்றைக்கும் மதீனாவிற்கு செல்பவர்கள் ஜியாரா, வெளியே மதீனாவில் காணக்கூடிய இடங்களுக்கெல்லாம் செல்லுகின்ற பொழுது மஸ்ஜிதே ஜும்மா உண்டு. முதலாக ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்ட இடம் அது. அதற்கடுத்து யஸ்ரிப் என்கின்ற அந்த நகரத்திற்கு செல்லுகிறார்கள். அது ஒரு கிராமமாக இருந்தது. எப்பொழுது எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புண்ணிய பூமிக்கு காலடி படுகின்றதோ எம் பெருமானாருடைய பாதம், அந்த பூமி மதீனா முனவ்வராவாக ஒளி மின்னக்கூடிய மதீனாவாக அது மாறி, அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்றதற்கு பிறகும் இஸ்லாத்தினுடைய சூழல் எல்லா அம்சங்களும் நிறைந்து இருக்க வேண்டும். இனி நாம் தொழுவதற்கு எந்த தடையும் இல்லை. இனி நாம் இஸ்லாத்தினுடைய இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்கு, வணக்க வழிபாடுகளுக்கு எந்த தடையும் இல்லை என்கின்ற முழுமையான நிம்மதியோடு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் பள்ளியை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். முதலாக எந்த நகரத்திற்குள் சென்றாலும், இன்னும் சொல்ல போனால் குபா தங்கிய இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை நிறுவுகிறார்கள். மதீனாவுக்கு சென்ற உடனேயே ஆரம்பிக்கின்ற முதல் வேலையை பள்ளியை நிறுவுவது. மக்கள் இபாதத் செய்ய வேண்டும். பள்ளியை நிலைநாட்டி அதன் வழியாக, இபாதத்தின் வழியாக அல்லாஹ்வை அடைவதற்குண்டான வழியை மேற்கொள்ள வேண்டும். அங்கேதான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கப் பெறுகின்ற இடம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை உருவாக்குகிறார்கள். உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த பள்ளிக்காக வேண்டி யார் யார் என்னென்ன சிரமத்தை எடுத்துக் கொள்கின்றார்களோ, யார் யார் என்னென்ன செலவு செய்கின்றார்களோ எல்லோருக்கும் பகரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். மம்பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்வுக்காக பள்ளி ஒன்றை உருவாக்குகிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சுவனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மாளிகையை அந்த நபருக்காக அல்லாஹ் கட்டுகிறார். ஒரு பள்ளி உருவாகுவதற்காக வேண்டி யார் யார் எவ்வளவு செலவுகள் செய்கின்றார்களோ, சிரமங்களை மேற்கொள்கின்றார்களோ, அந்த பள்ளியை உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் சுவனத்து மாளிகையை எழுப்புகிறார். ஹஸ்ரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனா மஸ்ஜிதுன் நபவி இருளாக காணப்பட்ட நேரத்தில் முதலாக விளக்கேற்றியவர்கள். பார்த்த மாத்திரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம், சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். யார் இந்த ஒளியை ஏற்றியது? யார் இந்த விளக்கேற்றியது? ஹஸரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்ன உடனேயே நவ்வர்தல் இஸ்லாம், இஸ்லாத்தையே நீ ஒளிமயமாக ஆக்கிவிட்டாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பேசிய வார்த்தை, இஸ்லாத்தையே நீ ஒளிமயமாக ஆக்கிவிட்டாய். இம்மையிலும் சரி, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் உன்னை ஒளிமயமானவனாக ஆக்குவானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். பள்ளிக்காக
யார் யார் என்னென்ன செலவுகள் செய்தாலும் அதற்கு பகரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். ஏன்? அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், ஊர்களிலேயே, ஊரில் எத்தனையோ இடங்கள், ஒரு ஊர் என்று சொன்னால் தெருக்கள் இருக்கலாம், கடை வீதிகள் இருக்கலாம், வீடுகள் இருக்கலாம், என்னென்ன ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அத்துணை அம்சங்களும் இருக்கலாம். ஆனால் இந்த அத்துணை அம்சங்களை விட அல்லாஹ்விற்கு ஒரு ஊரில் மிக பிரியமான இடம் என்று சொன்னால் அது மஸாஜிதுஹா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் பள்ளியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், பள்ளியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். மலக்குமார்கள் அவரை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அமல்களை, அவர்களுடைய நடைமுறைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தை, அவர் நோயுற்றால் மலக்குகள் நலன் விசாரிக்கிறார்கள். அவர் திடீர்னு பள்ளிவாசலுக்கு வரல, எங்க காணோன்னு மலக்குமார்கள் தேடுகிறார்கள். டெய்லி வந்தாரு, தொழுதுகிட்டு இருந்தாரு, காணலையே, மலக்குகள் தேடுகிறார்கள். நோயுற்றால் மலக்குகள் விசாரிக்கிறார்கள். மீண்டும் சுகம் பெற்று பள்ளிக்கு வர ஆரம்பித்தால் மலக்குகள் சந்தோஷம் அடைகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வெளியூரில் இருந்து நீண்ட நாட்கள் கழித்து தன்னுடைய குடும்பத்தாரை சந்திக்கின்ற ஒருவர், அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு அளவிலா மகிழ்ச்சி இருக்கும். 4 வருஷம் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு இன்னைக்கு உண்டான காலகட்டத்தில் நிறைய இணையதள வழிகளில் டெய்லி பார்த்து பேசக்கூடிய இன்னைக்கு இந்த நிமிடம் என்ன நடக்கிறதோ அந்த தகவலை நம்ம அங்கே பேசிக்க முடியும். இருந்தாலும் நேரிலே வருகின்ற பொழுது குடும்பத்தார்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் பள்ளியோடு தொடர்பு இருப்பவர்கள் மீண்டும் பள்ளிக்கு வரும் பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பகுதிகளில் நீங்கள் பள்ளிகளை உருவாக்குங்கள், அந்த பள்ளிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பள்ளிகளில் நறுமணங்கள் கமழச் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதோடு மேலும் அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகிய்யின், பள்ளிவாசல் தக்வா உடையவர்களுடைய வீடு, பயபக்தியாளர்களுடைய வீடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, யாருடைய வீடு பள்ளியாக இருக்குமோ பள்ளியிலே தாங்க இருப்பார், எப்போ போனாலும் பள்ளியில் இருப்பார், பள்ளியோடு தொடர்பு இருப்பார், 5 வேளை தொழுதுகிட்டு இருப்பார், எப்போ போனாலும் பள்ளியிலே இருப்பார். அப்படிப்பட்ட அந்த பள்ளியோடு தொடர்பு இருப்பவர்கள் யாருடைய வீடு பள்ளியாக இருக்குமோ அவருக்கு அல்லாஹு தஆலா சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கவும், ரஹமத்தை கொடுக்கவும், ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதை எளிதாக ஆக்கவும், தன் பொருத்தத்தை அளிப்பதற்கும் கடைசியாக சொர்க்கத்தை தருவதற்கும் அல்லாஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறார். பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலோடு தொடர்பு இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், ஆரோக்கியம், இவைகளை எல்லாம் தாண்டி ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எளிதாக கடக்கக்கூடிய அந்த தன்மை, அல்லாஹ் தன் பொருத்தத்தை கொடுத்து சொர்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் பள்ளியோடு அதிகமாக தொடர்பு இருந்து அந்த பள்ளிக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் தேடி தேடி அந்த பள்ளிவாசலுக்கு நாம் செய்கின்ற அந்த ஒவ்வொரு விஷயம் அந்த சதக்கத்துல் ஜாரியாவாக நாம் சென்றதற்கு பிறகும், நாம் மரணித்ததற்கு பிறகும் நமக்கு நன்மையை அதிகமாக, அந்த பள்ளி இருக்கின்ற காலமெல்லாம், அந்த பள்ளியில் அமல்கள் நடந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், அந்த பள்ளியில் பாங்கொலி கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நமக்கு நன்மைகள். நாம் சென்று விடுவோம், ஏதோ ஒரு தர்மத்தை, ஏதோ ஒரு செயலை செய்துவிட்டு இந்த பள்ளிக்கு இந்த தேவை இருக்கிறது என்று சொல்லி நாம் எதையாவது ஒரு தர்மத்தை செய்துவிட்டு நாம் போயிடுவோம். நாம் போனதற்கு பிறகு அந்த பள்ளி இருக்கும் காலமெல்லாம் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும், நம்மளுடைய மன்னரையில் செழிப்பாக்கி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது மஹல்லாவில்
நமது ஜமாத் சார்பாக நாம் பள்ளி ஒன்றை கட்ட இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மண்ணில் முதலாக பள்ளியை உருவாக்கினார்களோ அந்த பெயரிலேயே நாம் இங்கே நமது ஊரிலே நமது மஹல்லாவிலே பள்ளியை உருவாக்கி இருக்கின்றோம். அதனுடைய திறப்பு விழா இன்ஷா அல்லாஹ் நமக்கெல்லாம் செய்தி கிடைத்திருக்கும். நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய திறப்பு விழா இருக்கிறது. நாளை மாலையிலிருந்து பெண்களுக்கும் நிஸ்வான் பட்டமளிப்பு விழா எல்லா நிகழ்வும் இன்ஷா அல்லாஹ் அந்த பள்ளி திறப்பு விழாவை ஒட்டி நடக்க இருக்கிறது. நாம் அனைவரும் சந்தோஷத்தோடு கலந்து கொண்டு இன்னும் அந்த பள்ளிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த பள்ளியை தாண்டி வேறு எந்த உலகத்தில் எந்த பள்ளிவாசல் இருந்தாலும் அந்த பள்ளிகளுக்கு நாம் கண்ணை மூடிக்கொண்டு தாராளமாக நாம் செலவு செய்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அந்த செலவினங்கள் பள்ளிக்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான செலவினங்களும் அது சதக்கத்துல் ஜாரியாவை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா பள்ளியோடு தொடர்பிருந்து அதன் வழியாக அல்லாஹ் எவ்வளவு பாக்கியங்களை வைத்திருக்கின்றானோ அத்துணை நற்பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழுவாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.